சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தர், கேட்டியா? அப்பா ஒன்னதான் சொல்றாரு. கல்யாணம் ஆகுற வரைக்கும் உன் வாளை சுருட்டிக்கிட்டு வீட்லயே இருக்கிற வழியை பாரு, இல்ல உன் ஆட்டம் திண்டாட்டம் ஆயிரும். டேய், அம்மா சொல்றது உன் காதுல விழல? பதில் பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? இந்த பாரு, தேவையில்லாம ஏதாவது பண்ண அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லி. எத்தனை தடவை தான் சொன்னதே சொல்லுவீங்க? சும்மா நொய் நொய் நொய்னு காதுல ரத்தம் தான்ப்பா வருது. டேய் டேய் சுந்தர், நில்லுடா. என்னங்க இவன் இப்படி போறான்? நமக்கு இருக்கிற அக்கறையும் பயமும் இவனுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. எல்லாம் என் நேரண்டி. இவனை புள்ளைய பத்திட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. வெளியே தான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு பேரு. வீட்டுல சொந்த பையனுக்கு ஒரு கால் கட்டு கூட போட முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். முதல்ல உன்ன சொல்லணும். நான் என்ன பண்ணேன்? ஆனா உனா என்னைய சொல்லுங்க. அவனை வளர்த்து வச்சிருக்க அப்படி. நீங்களும் தான் வளர்த்தீங்க. நீ தாண்டி செல்ல கொடுத்துக்கிறத. அம்மா, அக்கா, மாமா, அண்ணே, அண்ணே. என்ன சொல்றேக்கா? என்ன வேலை சொல்றேன் அண்ணே? என்ன? என்னடா இப்ப எது கத்துற? அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்னென்ன சொன்ன? என்ன சொன்ன? பூஜாவுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதம், அதனால தான் நான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இப்போ அதே தான் சொல்றேன். நீ வேணா எல்லாரும் முன்னாடியும் பூஜா கிட்டே கேட்டு பாரு. அவ சம்மதம் தான் சொல்லுவா. சம்மதம் தானே சொல்லுவா. எப்படி சம்மதம் இல்லன்னு சொல்லுவா? என்ன விஷ பாட்டில முன்னாடி வச்சுக்கிட்டு செத்துருவேன்னு மிரட்டியில பண்ண வச்சிருக்கீங்க? பாவம் சின்ன பொண்ணு, இதெல்லாம் அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்காக பண்றதுன்னு அவளுக்கு புரியல. அதான் பயந்து போய் தன்னால யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு சம்மதம்னு சொல்லிருக்கா. இதெல்லாம் எப்ப நடந்தது? எனக்கு இந்த விஷயம் தெரியாதுமா. இப்ப இவ சொல்லிதான் தெரியும். என்னம்மா சொல்ற நீ? இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதேம்மா. என்னது? ஏய் திரு, என்னடா சொல்றா இவ? அண்ணி, சும்மா எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. மாமாவை விடுங்க. நீங்க பூஜாவுக்கு கூட பிறந்த அக்கா தானே. எனக்கு அவ மேல இருக்கிற அக்கறை கூட ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? அவளோட மனச புரிஞ்சுக்காம அவளை கட்டாயப்படுத்தி இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்க தானே? இல்ல செல்வி, அப்படியெல்லாம் இல்ல. இங்க பாரு செல்வி, நீயும் வேலுவும் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா நின்று நடத்த வேண்டிய நிச்சயதார்த்தம் இப்படி நடக்குதுன்னு மனசு வேதனையில துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பாவிக்கு நிச்சயதார்த்தம் இப்படிதான் நடக்கணும்னு எழுதி இருக்கு. என்ன பாவமோ, யார் விட்ட சாபமோ, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா சுப காரியமும் எல்லாம் பிரச்சனையில தான் நடக்கணும்னு ஆண்டவ தீர்மானமா எழுதியிருக்கான் போல இருக்கு. அதை மாத்துறதுக்கு யாரால முடியும்? அத்தை, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழைய தூக்கி விதி மேலையும் கடவுள் மேலையும் போடாதீங்க. அப்படி போட்டா நடந்ததெல்லாம் சரின்னு ஆயிடாது. இது பாரு, நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்த விஷயத்த பிடிவாதமா புடிச்சிட்டு பேசிட்டு இருக்காத. இது பாருமா, இந்த உலகத்துல புருஷன் பொண்டாட்டியா வாழற எல்லாருமே ஒருத்தர் புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா? ஏதோ கால சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைக்காக தன்னோட ஆசா பாசம் விருப்பம் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழறவங்க தாமா இங்க அதிகம். இதோ இவ வாழ்க்கையும் அப்படிதான் சந்தோஷமா அமையும்ன்ற நம்பிக்கையில இருந்துட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையில அவளுக்கே விருப்பம் இல்லைனாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நாங்க நடத்தி வச்சிருக்கோம். நீங்க சொல்ற அந்த கொஞ்சம் பேர் மாதிரி பூஜை கால போக்குல எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு விருப்பம் இருந்தா இந்த கல்யாணத்துல கூட மாட இருந்து எங்களோட சந்தோஷமா நின்னு கலந்துக்கோ. போனா போது, இந்த வீட்டோட மருமகளாச்சேன்னு உனக்கு மரியாதை கொடுத்து என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம். இல்லையா இதே மாதிரி 4 நாள் கோயிலு கொலோன்னு எங்கேயாவது போயிட்டு
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சேரு. அப்படி சொல்லு. சும்மா நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அநியாயத்தை கண்டு அப்படியே பொங்கி எழறாளாம். இத பாருங்க மாப்பிள்ள, இவ கட்டுற சப்பக்கட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா நேரத்தெல்லாம் விரயம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு நேரமே கொஞ்சமா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் மண்டையில மசாலாவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நாம எதுக்கு இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கணும்? ஐயோ, நமக்கு கல்யாண வேலையா 1000 கிடக்கு. எப்படி நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சோமோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்போம். மாமா இங்க பாருங்க, யாரு என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. உங்களுக்கு என் மேல 1000 கோவம் இருக்கட்டும், தயவு செஞ்சு இப்ப அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். அந்த பிரம்மாவும் அவன் பையனும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க எல்லாம் இல்ல. இதோ என் அப்பாவையும் என்னையும் பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டணும்னு நல்லவ மாதிரி வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்கள நம்பி மோசம் போயிடாதீங்க மாமா. நிச்சயதார்த்தம் நடந்தா என்ன பரவாயில்ல, ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா பூஜாவோட வாழ்க்கையே நாசமா போயிரும். அப்புறம் நம்ம குடும்பமே சின்ன பின்னமாயிரும். உங்க கால்ல வேணாலும் விழுகிற மாமா, நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். தயவு செஞ்சு மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஐயோ செல்வி, செல்வி என்னம்மா இது, எழுந்திரி. செல்வி செல்வி எழுந்திரிமா. செல்வி என்னம்மா இது, எழுந்திரி. அண்ணே மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க மாமா. ஏய், என்ன நடிச்சு நாடகம் போடுறியா நீ?